அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த குர்ஆனுடைய வசனங்களை தொடர்ந்து ஓதிக்கிட்டு வரோம். இறைவனுடைய அருளால் 100 நாளாக தொடர்ந்து அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம நிறைய விஷயங்கள் நீதமான முறையில் ரொம்ப அழகான முறையில் கற்றுக்கிட்டே வரோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமான விஷயங்கள் நமக்கு இறைவன் புரிய வைப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இந்த வகுப்புக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் 5வது அத்தியாயம் 85வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ரிலீஜன், மதம் அப்படிங்கிற பெயரால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. பட் அதுலேயும் இறைவனுடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டவங்க, இறைவனுடைய ரசூல்மார்கள் சொன்ன விஷயங்களை, உண்மையான விஷயங்களை கேட்டவங்க, நாங்கள் இதை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஒழுக்க சீலர்களாக இருப்பாங்க. அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியை ஒத்து சில விஷயங்களை இறைவன் பேசியிருப்பான். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் யார் எந்த கிறிஸ்டியானிட்டி சரியான இதுன்னு நமக்கு தெரியலை. அந்த அளவுக்கு பல பிரிவுகளாக இருக்காங்க. அதில் ஒரு சிலர், அதாவது தெளிவான, அதாவது அது பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்க பேர் ஒரு நல்ல பேர் வருமே, துறவிகள். எஸ், அந்த துறவிகளும் நல்ல மார்க்கம் தெரிஞ்சவர்களும் அங்கே அந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த நிலைப்பாடு சரியாக தப்பாங்கிறது நம்ம இன்றைக்கி பேசலை. இன்றைக்கி இஸ்லாம் துறவரம்லாம் தடை செஞ்சுருக்கு, அது ஓகே. பட் அவங்களுடைய நம்பிக்கைப்படி அவங்க சில விஷயங்கள் செய்கிறாங்க, அதில் சரியாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத இறைவன் இங்கே சொல்கிறான். ஸோ சில கிறிஸ்துவர்கள், இப்போ அந்த மாதிரியான கிறிஸ்துவர்கள் யாராக இருக்காங்க இன்றைக்கி வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, ரஷ்யா அந்த மாதிரி இருக்குது. பட் அதை தாண்டி இன்றைக்கி நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் எப்படின்னா நம்மளை மாதிரி தான். முழு கொள்கையுமே தெரிஞ்சவங்களா அப்படின்னா இல்லை, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலில் இருக்காங்க. ஸோ இறைவன் சொல்கிறான், இறைவன் சொல்கிற விஷயப்படி நம்ம கேட்டு நடக்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கீழே ஆறு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவன தோட்டங்களை இறைவன் வழங்குவானாம். அதில் அவங்க நிலையாக தங்கி வாழ்வாங்க. இதுதான் நன்மை புரிவோருக்கான கூலி அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ரைட். ஸோ இப்போ 86வது வசனத்திலிருந்து இறைவன் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். வல்லதீன கஃபரு வகத்தபு பிஆயாத்தினா உலாஇக அஸ்ஹாபுல் ஜஹீம். கஃபரு அப்படின்னா நிராகரித்தனர், வகத்தபு அப்படின்னா பொய்ப்பித்தனர், பிஆயாத்தினா நம் வசனங்களை. ஸோ அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறாங்க, பொய்ப்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சாதாரண ஆட்களெல்லாம் காஃபிர்னு இப்போ ஃபத்வா கொடுத்துட்றோம். பட் யார் ஒரிஜினல் காஃபிர்னா அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறாங்க. அதாவது நமக்கு நம்ம காஃபிர்னு சொல்கிறவங்க இதுதான் அல்லாஹ்வுடைய வசனங்கள்னு தெரியாமல் பொய்ப்பிக்கிறாங்க. ஆனால் சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது இதுதான் அல்லாஹ்வுடைய வசனங்கள், இது இறைவன்கிட்டருந்து வர்றது தான், இது உண்மை தான் அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சும் என்ன பண்ணுறாங்களாம், நிராகரிக்கிறாங்களாம், பொய்ப்பிக்கிறாங்களாம். ஸோ அவங்க அஸ்ஹாபுல் ஜஹீம், நரகவாசிகள் தான். ஸோ அதுதான் அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிராகரிக்கிறவங்க. ஏன் நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் மாமியார் மருமக இருப்பாங்க. எப்போ மருமக மாமியார் பேச்சை கேட்க மாட்டோம், இல்லை மருமகளோட பேச்சை எப்போ மாமியார் கேட்க மாட்டாங்க அப்படின்னா, ரெண்டு பேருக்குள்ளே எப்போ பிளவு வரும் அப்படின்னா, நான் சொல்கிற விஷயங்களை நீ கேட்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லும்போது இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அது எப்படி, நானும் தானே இருக்கேன், நான் சொல்கிற விஷயத்தை தான் நீங்கள் கேட்கணும். ஸோ யார் சொல்கிறத கேட்குறது, இதில் தான் பிரச்சனையே வரும். ஆனால் இந்த மாமியார் மருமகளாவது ரெண்டு பேருக்குமே ஈக்குவல், ஏதோ கொஞ்சம் அந்த குடும்பத்தில் என்ன சொல்கிறது, சில உரிமைகள் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஆனால்
இறைவன் எந்த ஒரு ஆள் துணையுமே இல்லாமல், எந்த ஒரு பங்குமே இல்லாமல் நம்ம எல்லாரையுமே படைத்து பரிபாலித்து நமக்கு இவ்வளோ விஷயங்களை கொடுத்து அனுப்பியிருக்கான். ஸோ அப்படிங்கிறப்ப அவனோட வந்து யாரும் வந்து நிற்கவே முடியாது. நானும் உனக்கு நிகர் தான், என் பேச்சையும் இவங்க கேட்கணும், இந்த மக்கள் கேட்கணும் அப்படின்னு நிற்கவே முடியாது, நிற்கவே கூடாது. இதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ இன்றைக்கி என்ன ஆகுது, சிலர் வந்து என் பேச்சை மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிராகரிக்கிறாங்க. அதாவது இந்த விஷயங்களை, குரானில் உள்ள விஷயங்களை, வேதங்களில் உள்ள விஷயங்களை பொய்ன்னு வாதாடுறாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க நரகவாசிகள் தான். அடுத்த ஆயத்து பாருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துஹிர்ருமு தய்யிபாதி மா அஹல்லல்லாஹு லகும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். இப்போ யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னாவே அல்லாஹ் வந்து நம்மளை கூப்பிட்றான்னு அர்த்தம். நம்பிக்கையாளர்களே, முஸ்லீம்னு கூப்பிடல, அல்லாஹ் மூமின்னு கூப்பிடல, நம்பிக்கை கொண்டு இருக்கிறவங்க எல்லாரையுமே தான் கூப்பிட்றான். திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு நடுநிலைமையாக இருக்கணும், மற்றவங்கக்கிட்ட நம்ம இஸ்லாத்தை அழகாக எத்தி வைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம மனசில் ஒரு நடுநிலைமை வேணும். நான் வெறும் நான் வந்து முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காகவே எனக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற நிலைப்பாடிலேருந்து நம்ம வெளியே வரணும். அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்கிட்ட தான் பேசுகிறான். நான் யார் நம்பிக்கை கொண்டு இருக்காங்களோ அவங்க யாருன்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹ்க்கு தெரியும். இப்போ நமக்கு தெரியுமா நான் உண்மையான நம்பிக்கையாளரான்னு? தெரியாது. என்னால் என்னையவே புரிஞ்சுக்க முடியல. அப்படிங்கிறப்ப உங்களை எப்படி என்னால் புரிஞ்சுக்க முடியும்? ஒரு நேரம் நல்லா இருக்கேன், ஒரு நேரம் ஏதோ தவறுகள் செய்கிறேன். ஆனால் அதையும் அல்லாஹ் மறைச்சிருக்கான். சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய அந்த நியமத்து. நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுக்குற நியமத்து. நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்கிறோன்னு. ஆனாலும் இறைவன் என்ன பண்ணுறான், ஒரு நேரம் நம்ம தப்பு பண்ணிட்டாலும் நம்ம மனசில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி, இல்லைம்மா இப்படி செய்யாத அப்படின்னு சாதுவாகவும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்குறான். இல்லை யார் மூலமாவது ஒரு அறையாவது விட்டாவது, ஒரு கஷ்டப்படுத்தியாவது நமக்கு அதனுடைய புரிதலை வச்சு நம்ம தவறுலேருந்து நம்மளை மீட்டுடுறான். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்பிக்கையாளர்களை வந்து இறைவன் என்ன சொல்கிறான், லா துஹர்ரிமு ஆகாதவையாக ஆக்காதீங்க, தையிபாத்தி நல்லதை நீங்கள் ஆகாதவை, அதாவது ஹலால் சரியான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் ஆகாததாக மாற்றாதீங்க. மா அஹல்ல எவை ஆகுமாக்கினான், அல்லாஹு லக்கும் வலா தஅதது அப்படின்னா அல்லாஹ் சரி ஆகுமாக்குன விஷயங்களை நீங்கள் வந்து தடுத்துக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆகுமாக்கியிருக்கான் அப்படின்னா அதில் நீங்கள் வரம்பு மீறாதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். அப்போ வரம்பு மீறுபவங்களை வந்து அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஸோ எல்லாரையும் தான் கூப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறான். நான் தானே உங்களை படைத்தேன், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தானே கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையாளரும், இறைவன் தானே எல்லாமே நமக்கு தரான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களும் இந்த நினைப்போடு இருக்கணுமா. என்னது, இறைவன் நமக்கு வந்து சரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு வந்து கிடச்சிருக்குல்ல. இப்போ யோசிச்சு பாருங்கள், சில இதை வந்து அல்லாஹ் தடுத்துருக்கான், சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்கான். அப்போ அதை பற்றின எனக்கு ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லாமையே நான் வந்து எடுத்தோனையே இது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அல்லாஹ் சில விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்கானா அதன் மூலமாக கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸை நம்ம அனுபவிக்கணும்னு தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே கொடுத்துருக்கான். அப்போது நீங்கள் எல்லாமே அப்படின்னா அப்போ சில உணவு வகைகள்லாம் அல்லாஹ் வந்து ஹராம்னு சொல்கிறான் தானே. அப்படின்னா அதனுடைய உணவுகள் ஹராம். இப்போ பன்றியே எடுத்தாலும் சரி, ரத்தமே எடுத்தாலும் சரி, அது ஹராம், அதை நம்ம உண்ணக்கூடாது. ஆனால் பன்றியோடைய பர்பஸ் வேறு, ரத்தமுடைய பர்பஸ் வேறு. விஷயம் புரியுதா?
அந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் வந்து நமக்கான ஒரு ஊழியம் செய்ய தான் படைக்கப்பட்டிருக்கு. அந்த அந்த என்ன சொல்கிறது, பன்றியை வந்து சாப்பாடுக்கு தான் நம்ம சாப்பிடக்கூடாது. மற்றபடி அது இடத்த க்ளீன் பண்ணுறது எது? ஸோ அப்போ அதுக்காக நான் வந்து எனக்கு இந்த இடங்கள் இருக்குது, இது அசுத்தமாகுது, இதை நான் க்ளீன் பண்ணணும், இதுக்காக நான் பன்றிகள் வளர்க்குறேன். ஸோ லைக் தட். ஆனால் இதுக்காக தான் வளர்க்குறாங்களா, இதுக்காக தான் எதுவும் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது, இறைவனே அறிவான். பட் ஸ்டில் இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இதை வச்சு நான் சொல்கிறேன். இதை தாண்டி நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் எடுத்தோன்னே நம்ம சொல்லிடுவோம் இது ஹராம், இதை செய்யாதீங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு ஆகுமாக்குன விஷயத்தை நீங்கள் தடுத்துக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்த விஷயத்துலேருந்து நீங்கள் வரம்பு மீறாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து நிறைய ஃபுட்டு கொடுத்துருக்கான் அல்லாஹ், நம்ம நல்லபடியாக நல்லா செய்கிறோம், செஞ்சு மீதமானதை தூக்கி போடுறோம். அதுவே வரம்பு மீறுறது தானே. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறோம். இல்லை நமக்கு வந்து அல்லாஹ் நல்ல முறையில் பணம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு, ஒரு தேவைப்படுற ஆட்களுக்கு, உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு நம்ம வந்து 10 பைசா தந்து அவங்கக்கிட்ட எதுவும் வாங்கிக்க மாட்டோம். சின்ன சின்ன என்ன சொல்கிறது, மளிகை கடைக்காரவங்கள்ட்டலாம் நம்ம எதுவும் வாங்கிக்க மாட்டோம். பெரிய பெரிய மாலில் போய் வாங்குகிறோம். வாங்கிட்டு சதக்கா பண்ணுறேன்ட்டு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் எந்த ஒரு உழைப்புமே இல்லாத சும்மா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, அவங்க வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், சும்மா இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய வட்டி வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நல்ல ஒரு இதாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு அநேகமானவங்க தரோம். ஒரு சிலர் கொஞ்சம் மாறுதலாக நம்ம வந்து நல்ல விஷயங்கள் செய்தாலும் கூட இப்படி நம்ம வந்து வரம்பு மீறக்கூடியவர்களாக இருக்கிறோம் தான். எல்லாரையும் நான் சொல்லவே இல்லை, இறைவன் பாதுகாப்பானாக. ஒரு சில நேரங்களில் நம்மளை நாம் வச்சு பார்த்துக்கிறணும், அவ்வளோதான். ஸோ வரம்பு மீறுபவர்களை இறைவன் நேசிக்கவே மாட்டான். அல்லாஹ் நமக்கு ஹலால்னு, அதாவது தூய்மையானதை வந்து கொடுக்கும்போது அதை நம்ம விலக்கப்பட்டவையாக ஆக்கிக்க கூடாது. இது ஒரு விஷயம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தையிபா வத்தகுல்லாஹல்லதி அன்தும் பிஹி முஃமினூன். அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ள பொருள்களில் அனுமதிக்கப்பட்டதும் தூய்மையானதுமான பொருள்களை உண்ணுங்கள், பருகுங்கள். மேலும் எந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறீர்களோ அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி வாழுங்கள். இன்றைக்கி நமக்கு நல்லா தெரியுது, இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய இதை ஏற்படுத்துது. எங்கிட்டு பார்த்தாலும் ஃபுட்டு. அதை காமிச்சு அது என்னன்னே தெரியாமல் நம்ம வாங்கி சாப்பிட்டுடுறோம். இது நடக்குது இன்றைக்கி. நீங்களும் பண்ணுறீங்க, நானும் பண்ணுறோம். ஆனால் அல்லாஹ் இதெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்து அவன் பேசுகிறான் பாருங்கள். இது ஃபுட்டு மட்டும் கிடையாது, நம்மளுடைய எல்லா கன்சியூமிங்கும், நம்ம என்னென்னலாம் வாங்கி பயன்படுத்துகிறோம். அதை சொல்லுவாங்கள்ல, எல்லாத்தையும் எடுத்து நீயே சாப்பிட்றதுங்கிறது வெறும் ஃபுட்டு மட்டும் கிடையாது, நம்ம அனுபவிக்கிறதையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. தமிழில் உங்களுக்கு புரியும். நம்ம பேச்சு வழக்கில் சில வார்த்தைகள் சொல்லுவோம். குரான் வந்து பேச்சு வழக்கில் இறங்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் அரபி மொழி எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி இறங்கின விஷயந்தான். இது வந்து அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் பொருந்தும், இன்றைக்கி நமக்கும் அது பொருந்தும். ஸோ அல்லாஹ் இது வந்து இதனுடைய ப்ராப்பர் விளக்கங்கள் இது எல்லாமே படிக்கணும்னா நம்ம இதுக்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நம்ம வந்து அதுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பேசிக்காக நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அழகான தூய்மையான பொருளை அனுமதிக்கிறான் அப்படின்னா அந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஃபுட்டாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அழகானதை தூய்மையானதை உங்களுக்கு தரான்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. மேலும் இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அவனுக்கு மாறு செய்கிறதுலேருந்து விலகிக்கோங்க.
அப்போது நல்லா யோசிங்க. காஃபீரை பற்றிலாம் பேசிட்டு எல்லாம் இது சொல்கிறான் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு விஷயமும் இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் தான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தரேன், உங்களுக்கு வந்து பணம்லாம் தரேன், உங்களுக்கு வந்து ஃபுட்டு, இருக்கிறதுக்கு இடம், இதெல்லாம் நான் தரேன் அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. இல்லை நானும் என்ன நினப்பேன், நம்ம தானே இவ்வளவும் தந்திருக்கோம், இவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருப்பேன். சாதாரண மனுஷன், இத்தனைக்கும் அது நான் ஒன்றும் பண்ணுறதில்ல. நான் வந்து உங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்குறதா இருந்தால் கூட அந்த தண்ணி எங்கேருந்தோ என்கிட்ட வந்திருக்கும். நான் அதுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அல்லாஹ் எப்படி எப்படி மாற்றி எனக்கு வந்து கொடுத்துருப்பான். ஸோ அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்ததை தான் நான் உங்களுக்கு தரேன். அப்படிப்பட்ட நானே இவ்வளோ நினைக்கும்போது, எனக்கே நீங்கள் இவ்வளோ செய்யும்போது, எந்த ஒரு அதாவது எந்த ஒரு டிபெண்ட்டுமே இல்லாமல் எல்லாத்தையுமே இறைவன் மட்டுமே செஞ்சு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லக்கூடிய இறைவனை, அவன் சொல்கிற சட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாமா? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இவ்வளவும் நான் தந்திருக்கேன் என்கிட்ட, அதாவது இறைவன் சொல்கிறான் இவ்வளவும் இறைவன் தந்திருக்கான், இதை நீங்கள் எடுத்துக்காமல் நீங்கள் வந்து விலகி வாழாதீங்க. அதாவது எனக்கு மாறு செய்கிறதுலேருந்து எனக்கு வந்து என்னுடைய சட்டங்கள்லேருந்து விலகி போயிடாதீங்க, எனக்கு மாறு செய்கிறதுலேருந்து நீங்கள் விலகிக்கோங்க, எனக்கு மாறு செய்யாதீங்க, என் பேச்சை கேளுங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இது ஒரு நல்ல விஷயம். இறைவன் சொல்கிறதாக யாராவது சொல்கிறாங்கன்னு வைங்க, அவங்கள நம்புங்க. ஆனால் நான் தான் இறைவன், நான் சொல்கிறத நீ கேளு, இவ்வளவும் நான் சொல்கிறேன்ல, நான் இவ்வளோ சொல்கிறேன், என் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டிங்களா, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு நீங்கள் எந்தெந்த இடத்துல பேசுகிறீங்களோ, மற்றவங்கள நான் சொல்லலை, நம்ம பேசுவோம். நம்ம குழந்தைகிட்ட, நம்ம ஹஸ்பண்ட்ட, நம்ம அத்தை அம்மாட்ட நம்ம பேசுவோம். ஸோ புரிஞ்சுக்கிறனும் எல்லாமே இறைவனுடையது. ஸோ இறைவன் இவ்வளோ பொருட்களை கொடுத்து அனுபவிக்க சொல்லியிருக்கான் அப்படின்னா அதுக்கு சில நிலைப்பாடுகளை அவன் கேட்பான், வரம்புகளை கேட்பான். அந்த வரம்புகள் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அடுத்தவங்களுக்கு அந்த வரம்பு தான் அவங்களுக்கான கேடயமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியாது, இறைவன் அறிவான். அதனால தான் இறைவன் சொல்கிறான், நான் உங்களுக்கு இவ்வளோவும் தந்து இவ்வளோ பொருட்களை கொடுக்குறேன், அழகான தூய்மையான பொருட்களை தரேன், எனக்கு நீங்கள் மாறு செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இறைவன் உங்களையும் என்னையும் மாறு செய்யாமல் இருப்பவர்களுடன், நேரான வழியில் இருப்பவர்களுடன் சேர்த்து வைப்பானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹ்வி ஃபில் ஐமானிக்கும் வலாக்கின் யுஆஹிதுகும் பிமா அக்கத்துமுல் ஐமான் ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு அஷரதி மசாக்கீன மின் அவ்சதி மா துத்இமூன அஹ்லீக்கும் அவு கிஸ்வத்துஹும் அவு தஹரீரு ரகபஹ் ஃபமன் லம் யஜித் ஃபசியாமு சலாசதி ஐயாம் ذَلِكَ كَفَّارَةُ أَيْمَانِكُمْ إِذَا حَلَفْتُمْ وَاحْفَظُوا أَيْمَانَكُمْ كَذَلِكَ يُبَيِّنُ اللَّهُ لَكُمْ آيَاتِهِ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனாலும் நீங்கள் உறுதிப்படுத்தி செய்த சத்தியங்களுக்காக அவற்றை நீங்கள் முறித்து விட்டால் உங்களை அவன் நிச்சயம் தண்டிப்பான். சத்தியத்திற்கான குற்ற பரிகாரம் இதுதான். முதல்ல இந்த சத்தியத்துடைய ஐடென்டிஃபிகேஷனை நம்ம புரிஞ்சுக்கிறணும். சத்தியம்ங்கிறது இந்த வாக்குறுதி. நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் வாக்கு கொடுப்போம், இது பண்ணுவோம், அது பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பணம் கொடுக்குறோம்ல, ஒரு செலவு பண்ணுறோம்ல, ஒரு பணம் நான் வச்சுருக்க ஒரு 10 ரூபா உங்களுக்கு நான் தரேன்னு வைங்களேன், அந்த 10 ரூபாலையே போட்டிருக்கும், நான் இவருக்கு இந்த பணத்தை கொடுக்கறதற்கு ஒப்புக்கொள்கிறேன், ஐ ப்ராமிஸ் அப்படின்னு அந்த உங்களோட நீங்கள் வேணால் ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து பாருங்கள். ஐ ப்ராமிஸ் டு கிவ் திஸ் ருப்பீஸ் 10 ருப்பீஸோ நம்ம டு திஸ் பியரர், இதை வாங்குறவங்களுக்கு இதை நான் கொடுக்குறதாக செய்யக்கூடிய சத்தியம்.
பணத்து மேலே இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமுமே நான் இன்றைக்கி சரி இதை நான் பண்ணுறேன், சரி உங்களுக்காக நான் இதை செய்கிறேன். நம்ம நினைப்போம் சத்தியம் நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன், நிறைவேற்றணும். எந்தெந்த விஷயங்களுக்கு வாக்கு கொடுக்குறதுன்னு இருக்குல்ல. அல்லாஹ் இந்த மாதிரி நீ வந்து வாயால் தான் சாப்பிடணும்னு சொல்லி அனுப்பியிருக்கான். நம்ம வந்து நான் வந்து கண்ணால் சாப்பிட்றேன்னு வாக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது இயற்கையின் நியதி அப்படித்தான். இன்றைக்கி எத்தனை விஷயங்கள் இயற்கைக்கு அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக மாறிக்கிட்டே வருது. மாறலை, மாற்றிக்கிட்டே வராங்க. எவ்வளோ விஷயங்கள் மாற்றிக்கிட்டே வராங்க. அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தோணுற மாதிரியான பெயர்களையும் சூட்டிக்கிறாங்க இல்லையா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே வந்து நான் இருக்கேன். என்னால் அந்த நிமிஷத்தில் என்னால் முழுவதுமாக இறைவனுக்கான வேலைகள் செய்ய முடியல. சில இடங்களில் நான் வந்து என்னால் வந்து கொஞ்சம் என்னால் முடியல, வேறு வழி இல்லாமல் நான் அங்கே வேலை பார்க்குறேன். அப்போ தான் என்னால் கற்றுக்க முடியும். அதுலேருந்து வேறு வழி இல்லாமல் நான் படிக்கிறேன். ஸோ அப்போ படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய நியத்து என்னவாக இருக்குது? அதுலேருந்து கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் உலகத்துக்கு என்ன தரீங்க? ஸோ எல்லாமே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே சத்தியம்தான், ப்ராமிஸ் தான், ஒரு 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 ஊழியம்தான். ஸோ நம்ம செய்யக்கூடிய எல்லாமே அதாவது செய்யக்கூடிய எல்லா சத்தியங்களுக்காகவும் எல்லா வேலைக்காகவும் அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். ஆனாலும் சில விஷயங்கள் அல்லாஹ் உறுதியாக சிலதை செய்யுங்கன்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு ஒரு உறுதியான சத்தியத்தை நீங்கள் முறிச்சிட்டிங்கன்னா அப்போ அவன் உங்களை தண்டிப்பான். பாருங்கள், அப்போ அவன் உங்களை தண்டிப்பான். ஸோ நம்ம இன்றைக்கி ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறோம். காலைல எந்திரிச்சதுலேருந்து ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வீட்டு வேலைகள் செய்கிறோம், பிள்ளைங்களை அனுப்புகிறோம், கொள்கிறோம். நமக்கு பயமாக இருக்குல்ல, என்னென்னமோ சொல்கிறாங்களே, இந்த படிப்பெல்லாம் படிக்க வைக்கலாமா, இதெல்லாம் ஹராமா, அப்படியா இப்படியா, ஏதேதோ தோணுது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டேன். ஆனால் அந்த இது ரொம்ப என்ன சொல்கிறது, உறுதிப்படுத்தி செய்த சத்தியங்களுக்காக மட்டும்தான். அதாவது உறுதிப்படுத்தி அப்படிங்கிறப்ப இன்னும் நீங்கள் யோசிங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ உறுதி இல்லாமல் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதோ அல்லது வந்து ஏதோ ஒரு சின்ன வேலையாக இருக்கும்போதோ நீங்கள் உறுதியற்றவராக தான் இருக்கீங்க. ஒரு வீக் பர்சனாலிட்டி தான் நம்ம. ஆனால் நமக்குன்னு ஒரு உறுதித்தன்மை கிடைக்கும்ல. ஸோ இவ்வளோ நாள் நம்ம மருமகளாக இருந்துட்டோம், நமக்கு அந்தளவுக்கு உறுதி இல்லை. இப்போ மாமியாராக இருக்கோம்ல. ஸோ அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த போஸ்டிங்கை கொடுக்காம நம்மளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட மாட்டான். ஸோ இப்போ அந்த மாதிரி அந்த ஒரு போஸ்டிங் வருதுல்ல, நான் உறுதியாக ஆகுறேன்ல, அந்த டைமில் நம்ம அல்லாஹ்க்காக என்ன வேலை செய்கிறோம்? இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை, நான் படித்தது வந்து ஒரு கம்ப்யூட்டர் படிப்பே மோசம்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது? இல்லை நான் படித்தது டாக்டர் படிப்பே மோசம்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது? நான் படித்தது வக்கீல் படிப்பே மோசம். எல்லா படிப்புமே மோசம்னு தான் இன்றைக்கி உள்ள சூழலில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, இல்லைன்னு மறுத்துட முடியாது. ஆனால் நான் அதில் படித்து அந்த விஷயங்களை நான் படித்து அதில் எனக்குன்னு ஒரு நல்ல நிலமை வரும்ல, ஒரு பவர் வரும்ல, அன்னைக்கு நான் வந்து அல்லாஹ் சொன்ன விஷயங்களுக்கு மாறு செஞ்சேன்னா, இப்போ இவ்வளோ நாள் நான் ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போது எனக்கு ஹிஜாப் போட விட மாட்டேன்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. சரி, வேறு வழியே இல்லை, நான் ஹிஜாப் இல்லாமல் கூட நான் போய் படிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு வந்து கண்டிப்பாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஒரு நல்ல ஒரு பிளேஸை கொடுக்காமல் இருக்க மாட்டான். எனக்கு அந்த ஒரு பவர் வந்ததுக்கப்புறம் நான் தான் ஹெட்டுன்னு வர்றப்ப அப்போ நான் சொல்லலாம்ல, இப்போ யாரும் என்னை வந்து தடுக்க முடியாது, நான் ஹிஜாப் போட்டுக்கிருவேன், அப்படி சொல்லலாம்ல. அந்த பவர்ஃபுல் போஸ்டிங். ஏன்னா நம்ம வந்து சும்மா இருக்கும்போது யாரும் வந்து நம்ம பேச்சை கேட்கவும் மாட்டாங்க, நம்மளால் எதுவும் செய்யவும் முடியாது. அப்போ அந்த இடத்துல நமக்கு வர கஷ்டத்தை கூட, ஏன்னா இன்றைக்கி சூழல் வந்து ரொம்ப மாறிக்கிட்டே தான் வருது.
நம்ம எவ்வளோ தான் போராடினாலும் சில விஷயம் இன்றைக்கும் பாருங்கள், எத்தனை டாக்டர்ஸ் வந்து இறந்து போகிறாங்க, எத்தனை டாக்டர்ஸ் இறந்து போகிறாங்க. நம்ம பிள்ளைங்க கூட இல்லை, எல்லாம் வெவ்வேறு பிள்ளைங்க. அவங்கெல்லாம் எதுக்காக இறந்து போகிறாங்கன்னு கூட நமக்கு தெரியறதில்ல. பட் நம்ம உள்ளே ஆராய்ந்து பார்த்தா அங்கே நடக்கக்கூடிய ஏதோ தவறுகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இது தப்பு, இது செய்யாதீங்க அப்படின்னு எதிர்த்து நிற்கிறதன் விளைவாக அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது. நம்ம பிள்ளைங்களும் சரி, மற்ற பிள்ளைங்களும் சரி, எல்லா பிள்ளைங்களும் இதில் சமமாக தான் இருக்காங்க. அப்போ எனக்கு வந்து அந்த பவர் வர்ற வரைக்கும் நான் வந்து கஷ்டப்படுறேன். அப்போ தான் எல்லாம் சொல்கிறான்ல, நீங்கள் வந்து வரம்பு மீறாதீங்க, இதெல்லாம் சொல்லி தான் அனுப்புகிறான். நீங்கள் எல்லா வேலைக்காகவும்லாம் உங்களை நான் குற்றம் பிடிக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பவர் வந்ததுக்கப்புறம், உங்களுக்குன்னு ஒரு உறுதி வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் முறிச்சிங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணாமல் முறிச்சிங்கன்னா, அப்போ உங்களை நான் நிச்சயம் தண்டிப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எந்த விஷயம் எனக்கு வந்து நான் ப்ராப்பராக கல்வி கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நான் அந்த பவர் அடைய முடியும். நான் ப்ராப்பராக சூரா யூசுஃப் அவ்வளோ ஒரு அருமையான விஷயம். ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம யூசுஃப் வந்து கஷ்டப்பட்டாருன்னு தான் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு டைம்லையுமே யூசுஃப் என்ன பண்ணுவார், அந்த விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பார். அவருக்கான சான்சஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். மாஷா அல்லா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எஜுகேஷன் விஷயத்துலையுமே, எஜுகேஷன் மட்டும் இல்லை, நம்மளுடைய தொழிலாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நான் வந்து ப்ராப்பராக நான் போகணும். எல்லாத்துக்காகவும் அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான். பட் ஒன்ஸ் நமக்கு அந்த அந்த தலைமைத்துவம் எதில் வேணால் குடும்பத் தலைவியாக இருக்கலாம், அதாவது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நம்ம தான் ஹெட்டாக இருக்கலாம், குழந்தைங்களுக்கு நம்ம தான் இப்போ ஹெட்டு, நம்ம சொல்கிறது தான் குழந்தைங்க கேட்கும், ஏதோ ஒரு கரியராக இருக்கலாம். எல்லா விஷயத்துலையுமே யோசிச்சுக்கோங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்கு பவர் வந்துடுச்சுன்னா குற்றம் பரிகாரம் செய்ய சொல்லுவான். ஸோ இதுதான், நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கிற உணவுகளில் நடுத்தரமான வகையிலிருந்து 10 வறியவங்களுக்கு உணவளிக்கணும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான தவறுகள் இந்த விஷயங்கள் வந்து அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு பரிகாரமாக. ஸோ ஒரு பரிகாரமாக இறைவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ குடும்பத்தாருக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த ஃபுட்டில் இருந்து நடுத்தரமான வகையில் 10 வறியவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம வீட்டில் வந்து மட்டன் எடுப்போம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு சிக்கன் ரெகுலராக மட்டன், அதாவது வாரத்தில் ஒரு தடவை மட்டனு, அப்புறம் சாம்பார், இதுதான் நம்மளோட ஃபுட்டு அப்படின்னா, அப்போ சிக்கன் கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கா, அதை நம்ம வாங்கி தரணும். இல்லை நானே சிக்கனும் முட்டையும் தான் எடுப்பேன் அப்படின்னா, சரி முட்டை, இல்லை எனக்கு முட்டை கூட இது பண்ணுறது இல்லை, நான் முட்டை இல்லைன்னா சாம்பார் மட்டும்தான் அப்படின்னா, சரி ஓகே சாம்பார், ஒரு நடுத்தரமாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, ஆனால் மாஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏகப்பட்டது வகையாக சாப்பிடுவோம். ஆனால் கொடுக்குறது வந்து சாம்பாரும் முட்டை தான் நான் கொடுப்பேன், இல்லை சிக்கன் தான் நான் கொடுப்பேன். ஆனால் நமக்கு மட்டன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து வசதி இருக்கும். நம்மளே வந்து எப்போவுமே மட்டன் தான் வாங்கி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்போம். மட்டனை விட இன்னும் எதெல்லாம் ஹை ரேட்டோ அதெல்லாம் சாப்பிடக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் கொடுக்குறப்ப இது தான் கொடுப்போம். ஸோ இதை நம்ம யோசிக்கணும். ஸோ இது வந்து வெறும் உணவு அளிக்கிறது மட்டும்தானா, இல்லை வாழ்வாதாரம் கொடுக்கணுமா? ஏன்னா நமக்கு தான் அரபி தெரியாது. இந்த இதை வச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து மசாக்கீனுக்கான ப்ராப்பர் அர்த்தம் நமக்கு தெரியணும். பாருங்கள், மசாக்கீன் அப்படின்னா ஏழைகளுக்குன்னு வருது. ஆனால் இந்த ஏழைகளுக்குங்கிறது இன்னும் எத்தகையவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வந்து மிஷ்கின்னா வந்து வாசலில் வந்து கையேந்து நிற்கிறவங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். உண்மையிலே அப்படி கிடையாது. மசாக்கீனுடைய ஒரிஜினாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நான் ஏழை தான், ஆனால் நான் ஏழைங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு வாழுவான். அந்த மாதிரி தொழில் அவ்வளோ நஷ்டமாக இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு தங்களுடைய கஷ்டங்களை வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க அது நம்ம உறவினர்கள்லையும் இருப்பாங்க. நமக்கு தெரியும்ல, கண்ணால் தெரியும்ல, அவங்க வீட்டில் ஆம்பளை இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த பொண்ணுடைய அந்த சின்ன தொழிலை நம்பி தான் அது ஓடுது அப்படின்னா, நான் அட்லீஸ்ட் அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால, ஏதாவது நான் வாங்கலாம்ல. வெறும் நீங்கள் ஏன் இப்படியும் யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட்டு வச்சு பாருங்கள். அந்த வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூ கட்டி விற்கிறாங்க அந்த அம்மா, அதுதான் அவங்களோட பொழப்பே. அப்படிங்கிறப்ப இப்போ என்கிட்ட வந்து ஒரு 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 முழம் பூ வந்து 50 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. என்கிட்ட 100 ரூபா இருக்குது, சரியா? 100 ரூபாவில் என்னுடைய இதர தேவைகள்லாம் இருக்குது. சமைக்கணும், சாப்பிடணும், எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி இதர தேவைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் போக எனக்கு என்கிட்ட இப்போ வந்து ஒரு 30 ரூபா இருக்குது, மிஞ்சி இருக்குது. இப்போ இந்த 30 ரூபாவில் நான் 15 ரூபாய்க்கு அவங்கக்கிட்ட பூவை வாங்கி நான் வச்சுக்கிறேன், சரியா? 15 ரூபாய்க்கு பூவை வாங்கி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா இதில் பொருந்தும், அல்லாஹ்வுடைய அந்த பரிகாரத்துக்கு பொருந்தும். என்ன சிஸ்டர் நீங்கள் ஏதோ புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ இந்த குரான் எந்த சத்தியத்தை சொல்லுது இன்றைக்கி எனக்கு தோன்றதுக்கு? ஏன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு குரான் வந்து எல்லா தரப்பு மக்களுக்குமே வரக்கூடியது. அரசியல்வாதிகள் படித்தா அவங்களுக்கு தகுந்தாப்புல அது புரியும், டீச்சர்ஸ் படித்தா அவங்களுக்கு தகுந்தாப்புல அது புரியும், சாமானியர்கள் படித்தாலும் அவங்களுக்கு தகுந்தாப்புல அது புரியணும். அதுதான் அல்லாஹ்வுடைய விஷயமே. நம்மளே சாதாரணமாக ஒருத்தவங்க பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆடியன்ஸை நோக்கி தான் பேசுவாங்க, பேச்சாளர்கள்லாம் பார்ப்பீங்க. ஸோ அவங்க கரெக்டாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இவங்களே மனுஷங்களே இப்படி பண்ணுறாங்கன்னா படைத்த இறைவன் எவ்வளோ பண்ணுவான்? ஸோ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற அந்த விஷயங்களை, உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரி ஏழைகளுக்கு நீங்கள் நடுத்தரமாக செலவு பண்ணுறது தான் சதக்கா. இதுதான் அல்லாஹ்வுமே என்ன சொல்கிறான், உங்களுக்கான தண்டனைன்ற இதுலேயும் இதைத்தான் சொல்கிறான். தண்டனைன்றதை தாண்டி பரிகாரம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ நாள் வந்து நான் வந்து ஏதோ எனக்கு வேறு வழியே இல்லை, நான் முட்டி மோதி நான் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 40 வயசில் 45 வயசில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சு, நான் வந்து இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், உறுதியாக இருக்கேன். இப்போ இந்த நிலமையில் நான் எனக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய இந்த இடத்துலையுமே வந்து நான் வந்து சில சத்தியங்களை என்னால் சரியாக பண்ண முடியாது. என்னோடய வேலைகளை, இறைவன் சொன்ன அந்த வேலைகளை என்னால் சரி பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி சூழல் அப்படி தானே இருக்குது. எனக்கு இப்படி இருக்கேம்மா சூழல், நான் என்னதாம்மா பண்ணுறது? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய அதாவது அல்லாஹ் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள், ரொம்ப அளவாக உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்களோ அதில் நடுத்தரமானதை 10 வறியவங்களுக்கு உணவளிக்கணும். ஸோ சதக்கானா அதில் பேலன்ஸில் உள்ளதை நீங்கள் கொடுக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் தான் நம்ம வந்து தப்பு செஞ்சுருக்கோம், இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு அத்தாரிட்டி இருக்குது, அத்தாரிட்டி இருந்தும் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னா உன்னோட குடும்பத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணுற. உன் குடும்பத்துக்கு நீ கொடுக்குறதுல நடுத்தரமானதுல இருந்து 10 வறியவங்களுக்கு நீ உணவு கொடுக்கணும், அல்லது அவர்களுக்கு ஆடை வழங்கணும், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். உணவு தரணுமா, இல்லைனா ஆடை கொடுக்கணுமா, இல்லைனா ஒரு அடிமையை விடுதலை செய்யணுமா? ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த உணவும் அந்த ஆடையும் வந்து ரொம்ப பேசிக்காக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த உணவை எப்படி தர்றது, இந்த மாதிரியான சட்டங்கள் தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அடுத்தடுத்த லெவலில். இப்போ நம்ம வந்து பேசிக் லெவலில் தான் குரானுடைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவலில் இன்னும் நமக்கு தீர்க்கமாக புரியும்.
இதுக்குன்னே ஆய்வுகள் செஞ்சு உலமாக்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சட்டங்களுக்குள்ளே இன்ஷால்லா அடுத்த 2வது முறை நம்ம வந்து குரானை ஓதும்போது அந்த சட்டங்களுக்குள்ளே இன்னும் இன்டெப்த்தாக போகலாம். சரியா? ஆனால் ஒரு பேசிக்காக என்னுடைய ப்ராமிஸை என்னால் காப்பாற்ற முடியலை, அல்லாஹ் சொன்ன என்னோடய வேலையை என்னால் செய்ய முடியலை அப்படின்னா 10 ஏழைகளுக்கு நான் உணவளிக்கணும், அல்லது ஆடை வழங்கணும், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். ஆனால் இதில் எதுக்குமே சக்தி பெறலை. இவ்வளோ ஆப்ஷன் நல்லா கொடுத்துருக்கான், இதுக்கு கூட எனக்கு சக்தி இல்லை. என்னால் எனக்கு உணவு தர அளவுக்கு என்கிட்டே பணம் இல்லை, ட்ரெஸ்ஸு வாங்கி தரதுக்கு பணம் இல்லை, அதுவும் 10 அடிமைகள் 10 வறியவர்களுக்கு. ஸோ 10 பேரை நான் வாழ வைக்கணும், 10 பேரை நான் வாழ வைக்கணும், அல்லது ஒரு அடிமையாவது விடுதலை செய்யணும். ஒரு அடிமையை விடுதலை செய்கிறதுங்கிறது லேசுப்பட்ட காரியம்னு நினச்சிங்களா? இன்றைக்கி நம்ம அடிமை இதெல்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள், இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலைக்கு நின்னாவே அது அடிமை தான், அடிமை சாசனம் எழுதியாச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்படி ஒரு கார்ப்பரேட்டில் அடிமையாக இருக்கிறவனை விடுதலை செய்யணும் அப்படின்னா, ஒருத்தவனை செய்யணும் அப்படின்னா அவனை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக்கணும். அப்போனா தானே விடுதலை ஆவான். விடுதலை ஆகி அவன் என்ன பண்ணுவான்? அவன் வாழ்வாதாரம் என்னவாக இருக்கும்? இப்படி யோசிங்க. நம்ம மகனாக இருந்தால் நம்ம யோசிக்க மாட்டோமா? நம்ம வீட்டில் உள்ளவங்களாக இருந்தால் நம்ம யோசிக்க மாட்டோமா? ஒரு அடிமையை விடுதலை செய்கிறதுங்கிறது நான் வந்து இப்போ கார்ப்பரேட்காரன்ட்ட இவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதா? என்ன பண்ணணும்? அடிமையை விடுதலைன்னா என்ன அடிமை விடுதலை? இப்போ வீட்டிலே வந்து 10 பாத்திரம் தேய்ப்பாங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட இருப்பாங்க. வேலைக்காரவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அடிமைத்தனம் தான். அப்போ அந்த வேலைக்காரவங்களை நான் வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கான வாழ்வாதாரம் என்ன? அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அப்போ அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை நான் செட் பண்ணி கொடுக்கணும்னு அர்த்தம். அல்லாஹ் இதைத்தான் பேசுகிறான். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ராமிசஸில் உங்களுடைய என்ன சொல்கிற செயல்பாடுகளில் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறது தெரியலை, அது என்னவோ அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் நமக்கான ப்ராப்பரைஸ்டு இதை வந்து நமக்கு கொடுப்பான். பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இறைவனுடைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்படி நம்ம யோசிக்கணும். அடிமையை விடுதலை செய்கிறதுங்கிறது அவனுக்கான வாழ்வாதாரத்தையே நம்மளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு. இதுவும் என்னால் முடியல. இப்போ யோசிச்சு பாருங்கள், என்னால் வந்து ஒருத்தவரை நீ வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக அவரை வந்து கொண்டு போயிட்டு நீ வேலை பார்க்க வேணாம், நான் உனக்கு வேலை ஏற்பாடு நான் உனக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி தரேன், நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு முடியுமா? நான் வசதி படைச்சிருக்கேனா? அப்படின்னா இல்லை. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு அதுக்கும் வசதி இல்லையா? 10 பேருக்கு தர சொல்கிறான், 10 பேருக்கு பேசிக் ஃபுட்டு, பேசிக் உடை இதெல்லாம் தர சொல்கிறான். இல்லைனா ஒரு ஆளுக்கு மட்டுமாவது நீ வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுங்கிறான். அதுவும் இல்லை அப்படின்னா உனக்கு அதுவும் முடியலைன்னா 3 நாளைக்கு நோன்பு நோறு. நீங்கள் செய்த சத்தியங்களை முறித்து விட்டால் இதுதான் அவற்றுக்குரிய குற்ற பரிகாரம். எனவே உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணுங்கள். இவ்வாறு தன்னுடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்குகிறான். நீங்கள் நன்றி செலுத்துபவராய் திகழக்கூடும் என்பதற்காக. ஸோ சத்தியங்கிறது என்ன சொல்கிறது, நம்ம சொல்கிற சத்தியம் இல்லை, நமக்கான கடமைகள் இறைவன் நமக்கு சொல்லி வரான். நமக்கு இந்த கடமை இருக்குது, இந்த கடமை இருக்குது, நீங்கள் இது பண்ணணும். என்னென்ன சொன்னான்? என்னை மட்டும்தான் வணங்கணும், நான் சொல்கிறத நம்பணும், மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும், பெற்றோர்களை பார்த்துக்கிறணும், அனாதைகள்கிட்ட நீதமாக நடந்துக்கிறணும், அவங்களோட பொருட்களை தேவையற்ற முறையில் நம்ம வந்து உண்ணக்கூடாது. இந்த மாதிரி எத்தனை உடன்படிக்கைகள் எல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் வாங்கிக்கிட்டே வரான். இதையெல்லாம் தான் சத்தியம்னு சொல்கிறது. அதை விட்டுட்டு சத்தியமாக நான் வந்து இன்றைக்கி சாப்பிடவே இல்லை, சத்தியமாக இனிமேல் உன்கிட்ட பேசவே மாட்டேன், இதெல்லாம் சத்தியமே இல்லை. இதெல்லாம் ஒரு சத்தியமே கிடையாது. சத்தியமாக இனிமேல் என் கணவரோடு நான் இருக்க மாட்டேன், சத்தியமாக இனிமேல் என் கணவரோட ஃபேமிலியோடு நான் வந்து பேசவே மாட்டேன், இது தப்பான சத்தியம், இதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும்.
ஆனால் இது வந்து கணவருடைய ஃபேமிலியை வந்து நான் மதிக்க மாட்டேன், நான் வந்து அவங்களோட இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஃபேமிலி இஷ்யூஸாக வரும். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதுக்கு அதை விட அன்னைக்கு இதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தங்களுடைய மனைவிகள் இடத்துல வந்து நான் இனிமேல் சத்தியமாக என் மனைவியை வந்து நான் வந்து என் கூட சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சஹாபா சொன்னதாகவும், அதற்காக இறங்கப்பட்ட ஆயத்தாகவும் இதை சொல்லுவாங்க உலமாக்கள். பட் எனிஹவ், சத்தியங்கிறது சும்மா நம்ம வந்து வாய் வார்த்தையில் பேசுகிறது மட்டும் கிடையாது. இறைவன் நமக்கு சொல்லியிருப்பான், இதுதான் உங்களோட ரூல், இப்படி தான் நீங்கள் வாழணும், அதுதான் சத்தியம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம சும்மா எதுக்கெடுத்தாலும் சொல்லக்கூடிய சத்தியம் இல்லை. ஸோ வந்து இறைவன் சொன்ன விஷயங்களை முறிச்சிடாமல் நீங்கள் பேணி பாதுகாருங்க. இதுதான் அல்லாஹ் தன்னுடைய சட்டமாக தெளிவாக சொல்கிறான். இந்த சட்டங்கள் உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவராக இருப்பீங்க. அல்லாஹ்வுக்கு எப்படி நம்ம நன்றி செலுத்த முடியும் அப்படின்னா, அவன் சொல்படி கேட்டு அவனுக்காக இந்த உலகத்தில் நம்ம வாழணும். அவனுக்காக இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா, இங்கே நான் வாழ்கிறதுனால அவன் படைத்த மற்ற உயிர்கள் வந்து வளர்ச்சி அடையணும். அதுதானே. இப்போ மழை அவன் சொல்லி மழை பெய்யுது அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் கொண்டாட்டமாக இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கிது. மழை நினச்சிருந்தா நான் ஏன் வந்து வேலை பார்க்கணும், நான் ஏன் இவங்களுக்கு இது பண்ணணும், நான் அல்லாவை தொழுதுக்கிறேன், அல்லாவை வணங்கிக்கிறேன், அல்லாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு நம்மளை மாதிரி தொழுகை ஓத மட்டும் இருந்துச்சுன்னா, மழை நமக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா நம்மளுடைய நிலைமை என்னாகும்? எப்படி யோசிச்சு பாருங்கள். மற்ற நம்ம இன்றைக்கி உடுத்துகிற உடை யாரோ தயாரிக்கிறாங்க. அவங்கெல்லாம் நானும் இறைவனை மட்டும் வணங்குறேன், நானும் தொழுகிறேன், ஓதுறேன் அப்படின்னு இருந்துட்டாங்க அப்படின்னா நமக்கான உடை எங்கேருந்து வரும், உணவு எங்கேருந்து வரும்? அப்போ அவங்கெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் இந்த சனாதானம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து வாய்ப்பட சொல்லிடுறாங்க, நம்ம வந்து சொல்லலை. இறைவன் பாதுகாப்பானாக. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த இஸ்லாம்ங்கிற போர்வையில் சிலர் நல்ல விஷயங்கள் போதிக்கிறாங்க, சிலர் வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிற மாதிரி செய்கிறாங்க. ஆனால் இறைவன் எல்லாரையும் சமமாக தான் சொல்கிறான். சமமாகத்தான் நீங்கள் வந்து சத்தியம்ங்கிறதே வந்து நமக்கான பொறுப்புகள், நமக்கான விவகாரங்கள் தான். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் தெளிவாக்குனதன் நோக்கம், அப்போ தான் அவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோன்னு. நன்றிங்கிறது அவனுக்கான வேலை. நம்ம ஒரு வேலையை செய்யணும், அந்த வேலை மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் நன்றி. இதை அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக. அது எந்த வேலையாக வேணால் இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். பயன் அப்படின்னு வந்துட்டாவே அது ஹலாலாக தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் ஹராமானதை அதாவது பயனுள்ளதை ஹராமாக்க மாட்டான், ஹராமானது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. ஸோ அது பி காஷியஸ். இன்ஷா அல்லாஹ் இறைவன் இன்னும் நமக்கு நிறைய விவகாரங்களை புரிய வச்சு அதன்படி நம்மளை நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.